ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12:50 அந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு மாலை 5:50 இருக்கிறது. அந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்கு கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலிருந்து ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் எடுத்து வரப்போகிற வார்த்தைகளையும் ஒப்புவித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இன்றைய நாளிலும் எப்படி நாங்கள் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவுக்குள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும், அதற்காக தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற வழிகள் என்ன என்பதை குறித்து இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், இவை எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றிகரமாய் தேவனிடத்திலே இருந்து பெற்று வெற்றிகரமாய் வாழ்வதற்கு தேவன் எப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் என்ன செய்தால் இந்த வெற்றி, அவர் செய்து முடித்த இந்த வெற்றி நம்மை மேற்கொள்ளும் என்பதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. குட் சக்சஸ், இந்த வார்த்தையின்படியே குட் சக்சஸ் எல்லா ஏரியாவிலும் உங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக, உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல அந்த வசனத்தின்படியே நீர் பெற்றுக் கொடுத்த அந்த ஜெயம் இன்றைய நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, எல்லா ஏரியாவிலும், அது நம்முடைய குணாதிசயமா இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய உலக பிரகாரமான பூமிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது சரீர பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பூரண வெற்றியை கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பது என்பதை குறித்து இன்றைய நாளிலே பார்க்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்றால் எங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட பைபிள். அந்த நாட்களிலே அவர்களுடைய கரத்திலே நியாயப்பிரமாணம் இருந்தது. இப்பொழுது நம்முடைய கரத்திலே முழுமையான பைபிள் இருக்கிறது. அப்ப இந்த வேத புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றால், எப்பொழுதுமே வேத வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டியவர்களாயிருக்கிறோம். சரியான வேத வார்த்தைகளை எடுத்து நாங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? கிரிய நடப்பிக்கும். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயா. அப்ப கவனியுங்கள், இரவும் பகலும் நாங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் அது நம்மை மேற்கொண்டு அந்த வார்த்தையை கடைபிடிக்கத்தக்க வல்லமையை நமக்கு கொடுக்கிறது, வழிகாட்டலை நமக்கு கொடுக்கிறது. அப்ப எதையும் நாங்கள் தியானிக்காமல் செய்கிறவர்கள் அல்ல. ஒருவன் கொலை செய்ய போறான்டா கூட அவன் தியானிக்கிறான். அந்த தியானத்துலதான் அவனுக்கு அந்த வல்லமை கிடைக்குது, என்னால செய்ய முடியும் என்ற நம்பிக்கை கிடைக்குது. இப்படி போய் இங்க போய் அங்க போய் நான் இதை செய்வேன் என்று அவன் என்ன செய்கிறான்? தீர்மானிக்கிறான். ஆகவே எந்த நிமிஷமா இருந்தாலும் சரி, எந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
அவர்களுக்குள்ள என்ன செய்கிறது? தியானம் போகிறது. தியானம் சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தியானம் தான் அவர்களை தூக்கி கொண்டு போய் காரியங்களை செய்ய வைக்கிறது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தவைகளை தியானிக்கும் பொழுது, எங்களுக்கு இவைகளெல்லாம் தேவனால் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது, அது அப்படியே நம்மை கூட்டிக் கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் தேவன் செய்து முடித்தவைகளை நமக்கு பெற்று கொடுக்கிறது. ஆமென். கவனியுங்கள், இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்ப நான் இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருந்தால் அதிலே எழுதப்பட்டவைகளை நான் ஈஸியாக செய்து முடிக்க முடியும். அப்பொழுது கவனியுங்கள், இரவும் பகலும் நான் தியானமா இருக்கும் பொழுது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப ஞானம் எங்கிருந்து வருகுதுன்னு சொன்னால், தேவனை அறிகிற அறிவிலே, தேவனுடைய வார்த்தையில் இருந்துதான் எந்த சமயத்திலே என்னத்தை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு வெளிப்படுகிறது. ஆமென். ஆகவே தேவ வசனம்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. ஆமென். இயேசு நமக்கு பெற்று கொடுத்த வெற்றியையும் கூட நாங்கள் அறியாவிட்டால், அதை தியானிக்காவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியாது? அதை பெற்று அனுபவிக்க முடியாது. ஆமென். கவனியுங்கள், மூத்த குமாரன் நாங்கள் வாசிக்கிறோம், யோவான் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், மூத்த குமாரன் இளைய குமாரனை குறித்த சங்கதி நமக்கு தெரியும், ஸ்டோரி நமக்கு தெரியும். அதிலே மூத்த குமாரனை பார்க்கிறோம், அவன் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் தகப்பனை குறித்த அறிவில்லாதவனாயிருக்கிறான், ஊழியம் செய்கிறவனாயிருக்கிறான், பிதாவுக்கு ஊழியம் செய்கிறவனாயிருக்கிறான், ஆனால் பிதாவை குறித்த அறிவற்றவனாயிருக்கிறான். அதனால் எந்த ஆசீர்வாதமும் பெறாதவனாயிருக்கிறான். அதனால் அவன் எப்பொழுதும் வேதனை, துன்பம், கவலை, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே என்றொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தேவனை அறிகிற அறிவுதான் நம்மை விடுதலையாக்குறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அதிகமாய் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடம் என்னென்று சொன்னால் வேதம். நாங்கள் சரியாக ஜெபிக்க வேண்டுமானால் கூட வேதத்தை எவ்வளவுக்கு அறிகிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் சரியாக நடத்த முடியும். ஈவன் ஆவியானவர் சில காரியங்களை எங்களுடைய உள்ளத்திலே போட்டால் கூட வேத அறிவு நமக்கு இல்லாதபடியினால் அதை நாங்கள் ஈஸியாக என்ன செய்து விடுவோம்? தட்டி கழித்து விடுவோம். ஈஸியாக அந்த வார்த்தையை இழந்து போய்விடுவோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியான காரியங்களை தேவன் சொல்லி இப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் அறியாவிட்டால் ஆவியானவர் பேசியும் முழு விசுவாசத்தோடு நாங்கள் செயல்பட மாட்டோம். ஆனால் நாங்கள் அறிந்திருப்போமானால், எஸ், இப்படித்தான் தேவன் யோசுவாவை நடத்தினார், இப்படித்தான் தேவன் தாவீதை நடத்தினார், இப்படித்தான் தேவன் தானியேலை நடத்தினார் என்று நாங்கள் அறிந்திருப்போமானால் ஆவியானவர் சில காரியங்களை எங்களுக்கு சொல்லும் பொழுது ஈஸியாக நம்மால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை என்ன செய்ய முடியும்? அதை நடைமுறையிலே செய்ய முடியும். ஆமென். அப்ப அதற்கு நமக்கு என்ன தேவை? தேவனை அறிகிற அறிவு தேவை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருதாம்? குட் சக்சஸ். அப்ப எப்பொழுதும் வேத வார்த்தையை தியானிக்க வேண்டும். அதிகமாய் என்னிடத்திலே கேட்பீர்களானால் ஜெபத்தை பார்க்கலும் வர்ஷிப்பை பார்க்கலும் அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகள் என்னத்திலே டைம் ஸ்பெண்ட் வேணும் என்று சொன்னால் வேதத்திலே. அப்ப எவ்வளவுக்கு நாங்கள் வேதத்திலே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோமோ, டைம் செலவழிக்கிறோமோ, எவ்வளவுக்கு வேதத்தை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க முடியும், விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிக்க முடியும்.
ஒரு ஒரு ஒருவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமானால், ஒருவரை புகழ வேண்டுமானால், ஒருவரை வாழ்த்த வேண்டுமானால், அவரை குறித்து முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் ஈஸியாய் உண்மையான இருதயத்தோடு நம்மால் அவரை புகழ முடியும், வாழ்த்த முடியும். அப்படி அவரை தெரியாமல் வந்து நாங்கள் சொல்லுவோமானால் நாங்கள் பொய்காரராயிருப்போம். தேவன் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து பார்க்காமல், கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் பாட்டு பாடினால் அது பொய். ஏனென்றால் நாங்கள் என்ன செய்யவில்லை, எங்களுடைய வாழ்க்கையிலேயே அவர் எவ்வளவு நன்னவர் என்பதை அறியவில்லை, தெரியவில்லை. அவர் இவ்வளவு நல்லவர் என்பதை எங்களால் உணரக்கூட முடியவில்லை. அப்படி இருந்து கொண்டு அவர் நல்லவர் நல்லவர் என்று நான் சொன்னால் நான் பொய் சொல்லுகிறேன். ஆனால் நான் எவ்வளவுக்கு தேவ வார்த்தை அறிகிறேனோ அவ்வளவுக்கு எனக்கு தெரியும் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையான நன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு செய்திருக்கிறார். அப்படி நான் அவர்களுடைய ஸ்டோரியை படிக்கும் பொழுது ஈவன் என்னுடைய வாழ்க்கையிட கூட அதை இணைத்து பார்க்க முடியும். அநேக காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இந்த இடத்திலே உன்னை தேவன் காப்பாற்றினார், இந்த இடத்திலே தேவன் உனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி ஆவியானவர் பேச முடியும், காப்பாற்ற அதாவது பேச முடியும், எங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆமென். ஆகவேதான் வேத அறிவு மிக 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 முக்கியம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், தேவனை சரியாக ஆராதிக்க வேண்டுமானால், சரியாக நாங்கள் தேவனோடு உறவு வைத்திருக்க வேண்டுமானால், நாங்கள் தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும். மூத்த குமாரன் என்றொருவன் இருந்தானே அல்லாமல் சரியான உறவிலே இல்லை, பிதாவோடு கூட சரியான உறவிலே இல்லை, சரியாக பிதாவை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் அநேக வீடுகளிலே குடும்பங்களிலே மூத்த மகன் என்ன சொல்லுவார், இல்ல இல்ல நீங்க தங்கச்சியைத்தான் அதிகமா நேசிக்கிறீங்கன்னு சொல்லுவார். தங்கச்சி சொல்லுவா, இல்ல இல்ல மூத்தவரண்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவீங்க, நீங்க மூத்தவரை தான் சிநேகிக்கிறீங்க என்று பேரண்ட்ஸை பார்த்து சொல்லுவார்கள். ஆனா பேரண்ட்ஸுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏனண்டா மூத்தவன் சொல்றான் கடைசியத்தான் நேசிக்கிறீங்கன்னு, கடைசி சொல்லுது மூத்தவனை தான் நேசிக்கிறீங்கன்னு. ஆனா பெற்றோர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள். ஆமென். பிள்ளைகள் எல்லோரையும் நேசிக்கிறார்கள். ஆனால் அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்திலே இருக்கிறது. ஏனென்றால் தாய தகப்பனை சரியாய் புரிந்து கொள்ளாததினால் அவர்கள் இப்படியாக என்ன நினைக்கிறார்கள். இதயத்திலே நிறைய காயங்கள் உண்டு. ஓ, அவரைத்தான் நேசிக்கிறார், இவரைத்தான் நேசிக்கிறார், என்னை யாரும் நேசிப்பதில்லை. இப்படியான நினைவுகள் எல்லாம் நிறைய குடும்பங்களிலே இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் தேவனை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஈஸியாக இலகுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆமென். ஒரு குடும்பம் இந்தியாவிலே அவர்கள் எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். 3 குமாரர்கள், 3 பேருமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். பல வருடங்களாய் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய கடைசி தங்கச்சிக்கு ஒரே ஒரு தங்கச்சி, 4வது மகள். அந்த சகோதரிக்கு எப்ப எல்லாம் அவங்க திருமணம் ஆயத்தம் பண்றாங்களோ, இந்தா 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 அந்த அண்டு வந்து கடைசி நேரத்துல என்ன செய்யறோம், நடக்காம போயிடும். பல திருமணம் பேசி வந்து கடைசி நேரத்துல அது நடக்காம போயிடும். அதனால ரொம்ப மனமுடைஞ்சு அவங்க அழுதுன்னு இருக்கும் பொழுது அந்த பொண்ணுடைய சகோதரர் என்னோட தொடர்பு கொண்டு, பாஸ்டர் இவங்களுக்கு எவ்வளவோ நாங்க சொல்லி பார்த்தோம், கேட்கிறாங்க இல்ல, நீங்க ஒருக்கா அவங்களோட பேசுங்கன்னு சொல்லி டெலிபோனை கொடுத்தாங்க. நான் என்னென்ன காரியம் எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். அவங்க வாயை திறக்கும் பொழுது நான் என்ன செய்தேன், ஏது செய்தேன், ஏன் இப்படி எல்லாம் இந்த வாழ்க்கையில நடக்குது, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் சோதனைகளை அனுமதிக்கிறார், ஏன் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் தடைகளும் தாமதங்களும் இருக்கு, ஏன் எனக்கு இவ்வளவு அவமானம், இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வேதத்திலே தேவன் எவ்வளவு நல்லவர், உங்களுக்கு தேவையான யாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்துட்டார். ஆகவே
உங்களுக்கு என்ன செய்யும்? நிச்சயமாய் நடக்கும். ஒரு ஷார்ட் பீரியட்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம் நிச்சயமாய் நடக்கும். நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தேன். அதே போல வித்தின் அ மந்த், ஒரே மாதத்திலே அவங்களுக்கு திருமணம் நடந்து இன்றைய நாளிலே அவங்க அரப் தேசத்திலே குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, ஏன் நடக்கிறது இப்படியான காரியங்கள்? பல வருஷமாய் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், ஆனால் ஏன் இன்னும் தடையும் தாமதங்களும் அங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவனை நாங்கள் அறிய வேண்டிய பிரகாரமா வேதத்தின்படி அவர் சொன்னதின்படி நாங்கள் அறியவில்லை. அதனால் என்ன செய்கிறது? தடைகளும் தாமதங்களும் இருக்கிறது. அநேகர் நாங்கள் நினைக்கிறோம் தேவன் தான் தடைகளை கொண்டு வருகிறார், தேவன் தான் தாமதங்களை கொண்டு வருகிறார். இன்னும் சிலர் நினைக்கிறோம் தேவன் தான் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நாங்கள் என்னத்தை அனுமதிக்கிறோமோ அதுதான் நம்மை மேற்கொள்ள முடியும், மற்றும்படி எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை அனுமதிக்கவில்லை. தேவன் நமக்காக பிசாசு நம்மை அழிக்கும்படி, நம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையிடும்படி கொண்டு வந்த எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மேன்மையாக மாற்றி போட்டார். ஆமென். அவன் கொண்டு வந்த வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எல்லா விதமான அவமானங்கள், நிந்தைகள், இவை எல்லாம் சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டார். அவமானங்கள், நிந்தைகள், தடைகள், தாமதங்கள், பாரங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், இவை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், நீ விசுவாசித்தால் இவை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன், நீ இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவினால் விடுதலையாக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கை ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்தால், அவருடைய வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, சங்கீதம் 1 அதிகாரம் 2, 3 நாங்கள் என்னத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வெற்றிகரமாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், உலகத்தை நான் ஜெயித்தேன். நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 16 அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், அவர் உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு, சத்துருவை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு, தேவன் பெற்றுக் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு சகலத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் இவற்றை அறிவதனால் தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 1 அதிகாரம் 2, 3 உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனிங்கள், அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேலையை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, வேலைக்கு போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை சீக்கிரமாய் முடித்துவிட்டு காலையிலிருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் நீங்கள் வேலை செய்வீர்களானால் அதற்கு பிறகு வந்து வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள். அதிகமாய் தியானியுங்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் விடுதலை நம்மை மேற்றுக்கொள்ளும். தேவன் பெற்றுக் கொடுத்தவைகள் நிச்சயமாய் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். அவைகளுக்கு எந்த ஒரு என்ன இல்லை, சுய நினைவு, சுய எண்ணம், சுயமாய் முடிவெடுக்கிற எந்த வல்லமையும் இல்லை. கவனியுங்கள், ஒரு ஒரு முளையாக இருக்கட்டும், ஒரு சீடாக இருக்கட்டும், அதை நாங்கள் நிலத்திலே போடும் பொழுது, இல்லை இல்லை இந்த நிலத்திலே நான் முளைக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அந்த சீடுக்கு
எந்த வல்லமையும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. எந்த இடத்திலே நான் விதைக்கிறேனோ அந்த இடத்திலே அந்த விதை முளைத்தே ஆக வேண்டும். ஆமென். ஏனென்றால் அதற்கு இல்லை நான் இன்றைக்கு கனி கொடுக்க மாட்டேன் என்று முடிவெடுப்பதற்கு அதற்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. எந்த இடத்துல நீங்க கல்லுல போட்டுட்டீங்க, முள்ளுக்குள்ள போட்டுட்டீங்க, அதனால நான் முளைக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. எந்த இடத்திலே நாங்கள் கொடுக்கிறோமோ அந்த இடத்திலே அது நிச்சயமாய் முளைக்கும். ஒருவேளை வேறுண்ட முடியாமல் இருக்கலாம், ஆனால் முளைப்பது நிச்சயம். ஆமென். ஆகவே மிக முக்கியம், தேவ வசனத்தை எவ்வளவுக்கு நாங்கள் அறிகிறோமோ அவைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கிரிகை நடப்பிக்கும். ஆமென். அப்ப நாங்கள் அறியத்தான் அது என்ன செய்யும், நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கு அது கிரியை செய்கிறதோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஈஸியாக மாறும். ஆமென். இலகுவாக மாறும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனிங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராதபடிக்கு சத்துரு என்ன செய்கிறான் என்று சொன்னால், நம்மை வாசிக்க விடாதபடிக்கு, தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்க விடாதபடிக்கு, நாங்கள் தியானிக்க முடியாதபடிக்கு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை வச்சு நம்ம பிஸியா வச்சிருக்கிறோம் சத்துரு. அதனால நாம என்ன செய்யல, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கணும். கவனியுங்கள், ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு ஒரு மங்கி, ஒரு குரங்கு இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அந்த குரங்குக்கு முன்னாடி நாம என்ன செய்வோம், அந்த ஜெயில துறக்கிற சாவியையும் போட்டுட்டு ஒரு பனானா, பஞ்ச பனானாவை நாங்க வச்சா குரங்கு என்ன செய்யாது, சாவி எடுத்து துறந்து வெளியால வராது. அதை விட அந்த குரங்கு என்ன செய்யும், பனானாவை தான் எடுத்து சாப்பிடும். ஏனென்றா பசியா இருக்கு அந்த குரங்கு. அப்ப அது போலதான் அநேக வேளையில இப்ப நமக்கு தேவை என்னன்னு சொன்னால் மணி. அப்ப மணிக்காக நாங்கள் ஏதாவது செய்வோம், வேலை கூடுவோம், அங்கோடுவோம், இங்கோடுவோம் என்று நாங்கள் முயற்சிக்கிறோமே அல்லாமல், நாம் வெளியாலே வந்தால், விடுதலை ஆக்கப்பட்டால், இந்த இந்த பொண்டேஜில் இருந்து, இப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து நான் வெளியாக்கப்படுவதற்கு திறவுகோலா இருப்பது தேவ வசனம். அப்ப அந்த வசனத்தை எவ்வளவுக்கு நான் தியானிக்கிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய விசுவாசம் மாறும். ஆமென். அப்ப என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கும். அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் நான் விசுவாசத்திலே வளருகிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் என்னால் ஈஸியாய் இலகுவாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ வசனம், தேவ வழி நடத்த, இதுவே வழி என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்க முடியும். தேவன் வசனத்தின் ஊடாக நம்மோடு பேச முடியும். வசனமே நமக்கு தெரியவில்லை என்றால் எப்படி தேவன் நம்மோடு பேச முடியும்? ஏனென்றால் அநேக வேளைகளிலே 99% நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவன் வசனத்தை தான் காண்பிக்கிறார். ஆகவே வசனம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். அந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நாம் சரியான வசனத்தை எடுத்து இது நடப்பதாக என்று ஜெபித்தால் அது அப்படியே நடக்கும். ஆமென். அப்ப இரவும் பகலும் நாங்கள் தியானிப்போமானால் மிக மிக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அவன் நீர்க்காலிகளில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப கவனிங்கள், இன்றைக்கு நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் தியானிக்கவில்லை. அவர் என்ன எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தார் என்பதை எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் இவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவருடைய கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டது என்றால் நம்முடைய கரங்களிலே இருந்த சாபங்கள் அவருடைய கரத்துக்கு போய்விட்டது என்ற அர்த்தம். அவருடைய கரத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார்,
சுகையினர் மேல் கைகளை வையுங்கள். அப்படி வைக்கும் பொழுது ஆசீர்வாதம் கடந்து செல்லும், சுகம் கடந்து செல்லும், விடுதலை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இதற்காகத்தான் நாங்கள் கை வைக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுதோ நம்முடைய கரங்கள் சபிக்கப்பட்ட கரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற கரங்கள். ஏனென்றால் கரத்தில் இருந்த சாபங்களை அவருடைய கரத்திலே ஏற்றுக்கொண்டு ஆணிகள் கடாவும்படி, சாபம் மேற்கொள்ளும்படி அவர் இடம் கொடுத்தார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுதோ நம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கரங்களை வைக்கிற இடத்திலே அற்புதங்கள், அதிசயங்கள் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. அனைவருடைய கோர்ட் கேஸ் இங்க யூகேயிலே என்ன விசா கேன்சல் பண்ணி இருப்பார்கள், அல்லது கொடுக்க மாட்டோம் என்றுவார்கள், அல்லது ரிஜெக்ட் பண்ணி இருப்பார்கள். ஆனால் அவருடைய கோர்ட் கேஸ்கள் எல்லாம் எடுத்துட்டு என்னிடத்திலே வருவார்கள் கரங்களை வைத்து. This document is blessed. Nobody will find no evidence or no fault in these papers என்று சொல்லி ஜெபித்து விட்டு அனுப்புகிறேன். தேவன் நிச்சயமா அந்த இடத்தில் அற்புதம் செய்து என்ன செய்கிறார்? விசாக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விசா இல்லாதவர்கள் யாரும் நம்முடைய சேர்ச்சிலே இல்லை. ஆமென். ஆகவே மிக மிக முக்கியம் எண்ணத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம். ஆமென். எண்ணத்தை நினைத்து ஜெபிக்கிறோம், எண்ணத்தை தியானித்து ஜெபிக்கிறோம் என்பது மிக முக்கியம். கவனிங்கள், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். அப்ப வேத வாக்கியங்களை சும்மா வாசிக்க கூடாது, ஏதோ ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறது போல. ஆண்டவர் இப்படி என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அப்ப இது சம்பந்தமா இங்கே எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்ப இப்பேற்பட்ட விடுதலையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் நான் ஆராய்ந்து பார்ப்பேனானால், நான் அறிய சத்தியத்தை அறிய ஆட்டோமேட்டிக்காய் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை ஏற்படுகிறது. ஆமென். அப்ப அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும், கிழமைக்கு ஒருக்கா அல்ல, தினம்தோறும். எங்களுடைய வீட்டிலே பார்ப்பீர்களானால் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அப்ப தினம்தோறும் வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், அப்ப தெசலோனிக்கேயில உள்ள எல்லா சபைகளை பார்க்கிலும் இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும் என்றா நற்குணசாலிகளா இருந்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப எது மாத்திச்சு? தேவ வசனம் இப்படியாக அவர்களை மாற்றினது. ஹல்லேலூயா. அப்ப மாற்றம் எங்கே இருந்து வருகிறது? விடுதலை எங்கே இருந்து வருகிறது? வெற்றி எங்கே இருந்து வருகிறது? அவருடைய வார்த்தையிலிருந்து. ஆமென். அதனால்தான் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு டாமே என்ன கேட்பீங்களான்னா, நான் ஒரு 3 நாள் மீட்டிங் வச்சு கால முடக்கம் பின்னேறம் வரை என்ன செய்வோம்? பைபிளை படி. ஓகே, முதலாம் வசனம் என்ன சொல்லுது என்று சொல்லி 3 நாள் 5 நாள் அண்டு தியானம், வேத தியானம். இதெல்லாம் இப்ப இல்ல பாருங்க. ஆனா அப்படித்தான் நாம பண்ணணும். அங்கே கூடி கூடி என்ன செய்தார்கள்? வேதத்தை தியானித்தார்கள். ஆனால் நாங்க இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அதிலே குறைவுபடுகிறோம். ஆனால் நாட்கள் வருகிறது. ஆமேன். நீங்கள் எல்லாரும் எழுந்து பிரகாசிக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. ஆமேன். தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாட்களா இந்த நாட்கள் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் அவரை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். அப்ப எந்த இடத்திலும் எனக்கு ஜெபம் என்று கேட்கும் பொழுது
நான் அவர்களோடு முதலாவது பேசுகிறேன். ஏன் பேச வேண்டி இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்குள்ள இருக்கிற தவறான எண்ணங்கள் முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். இயேசுனிடத்திலே எது ஜெபத்தை குறித்து கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது, முதலாவது எது ஜெபம் இல்லை என்பதை குறித்து முதலாவது அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகுதான் எது ஜெபம் என்று கற்றுக் கொடுக்கிறார். எதெல்லாம் ஜெபம் இல்லை, எதெல்லாம் உபவாசம் இல்லை என்று என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அது போலத்தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம் என்றால், சரியாய் அவரிடத்தில் கற்றுக்கொண்டால் நிச்சயமாய் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும். நம்முடைய சரீரங்களை அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மற்றவர்களை நம்மை கொண்டு உயிர்ப்பிப்பார், விடுதலை அளிப்பார். ஆமென். நேரம் போதாமல் இருக்கிறது, இருந்தாலும் சில வசனங்களை இன்னும் வாசிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க வேண்டி இருக்கிறது. நான் முடிந்த வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால், கவனியுங்கள், அவரையும் கர்த்தராகிய பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். அப்ப என்னத்தினால் கிருபையும் சமாதானமும் நம்முடைய பெருகுறது? பெருகிறது அவரை அறிகிற அறிவினால். ஆமென். ஆனால் இன்றைக்கு அநேக வேளைகளில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே கிருபை பெருகட்டும் ஐயா, சமாதானம் பெருகட்டும் ஐயா. ஆனா சமாதானம் பெருகின மாதிரி தெரியல, கிருபை பெருகின மாதிரி தெரியல. ஏனென்றால் அவரை அறிகிற அறிவிலே தான் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. ஆமென். தம்முடைய மகிமையினாலும் காருணித்தினாலும் நம்மை அழைத்தவரை, கவனிங்கள், மறுபடியும் வசனம் என்ன சொல்லுது? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப கவனியுங்கள், ஜீவனுக்கும் என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுவதற்கு தேவையானதும், தேவ பக்திக்கு தேவையானதும் என்றால் நம்முடைய மாமிசத்துக்கு தேவையானவைகளும், மாமிசத்திலே நாங்கள் வாழுகிற வாழ்க்கைக்கு தேவையானவைகளும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானவர்களும் என்ன செய்தான்? தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி என்றால் கொடுத்திருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அப்ப நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழக்கூடியதாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப கவனியுங்கள், இந்த பூமியிலே நாங்கள் வாழத்தக்கதாகும் வெற்றிகரமாய் வாழுவதற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றிகரமாய் நாங்கள் வாழ்வதற்கும், பிசாசையும் பாவங்களையும் ஜெயித்து நாங்கள் வெற்றிகரமாய் வாழுவதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாக்கு தத்தங்களை நான் அறியும் பொழுதுதான் என்ன செய்கிறேன்? இவையற்றில் இருந்தெல்லாம் நான் விடுதலையாக்கப்பட்டு பூரணமாய் தேவ பிள்ளைகளாய் சகல அதிகாரம் உள்ளவர்களாய் நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆமென். அப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப வசனத்தை நாங்கள் அறிய நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன். எங்க அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11 வசனத்திலே அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். வசனத்தை அறிய அப்படி அறியும் பொழுது நமக்குள்ளே என்ன செய்யுது? நற்குணம் பெருகுகிறது, நற்குணம் செயல்பட ஆரம்பிக்கிறது. தேவ சுபாவம் நம்மை
மேற்கொள்ளுகிறது. அவருடைய வசனத்தை நமக்குள்ளே கொண்டு வர அவருடைய சுபாவம் நம்மிடத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. பாருங்க, நாங்கள் அறிகிற அறிவில பெருகினா நாங்கள் வீணராகவோ அல்லது கனி கொடுக்காதவர்களாகவோ எங்களால் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவரை அறிகிற அறிவிலேதான் என்ன செய்கிறது? கனி நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய தரித்திரம் மாறுகிறது, நம்முடைய சூழல் மாறுகிறது. ஆமென். எங்களுடைய மாமிசத்துக்குரிய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மெருகூட்டப்படுகிறது. ஆமென். அப்ப இவையெல்லாம் தேவ வசனத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அவற்றை எவ்வளவுக்கு அதிகமாய் நமக்குள்ளே கொண்டு வருகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவைகள் நமக்குள்ளே கிரிகை நடப்பிக்கும். ஆமென். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களத்தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அப்ப பாருங்க, இப்படி நாங்கள் செயல்படாமல் இருப்போமானால் நாங்கள் ஏற்கனவே தேவனால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து முழுமையாய் கழுவப்பட்டோம், நாங்கள் புதிதாய் பிறந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்தவனாய், அறியாதவனாய், நினையாதவனாய் அவன் இருக்கிறான். இவைகள் இல்லாதவன், இப்படியாய் செயல்படாதவன் எவனோ, ஏன் அவன் செயல்படாம இருக்கிறான் என்று சொன்னால், அவன் முன் செய்த பாவங்களை முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை, நான் விடுதலையாக்கப்பட்டேன், ஒரே பலியினால் என்னை என்றென்றைக்கும் அவர் பூரணமாக்கி இருக்கிறார் என்பதையெல்லாம் நான் நினைவு கொள்ளவில்லை, நான் என்ன செய்யவில்லை, நான் தியானிக்கவில்லை. அப்படி நான் இருக்கிறபடியினால், தியானிக்காமல் இருக்கிறபடியினால் என்னவா இருக்கிறதாம்? அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் செருகி போன குருடனாய் இருக்கிறான். என்றால் குருடன் எப்படி வெற்றிகரமாய் வாழ முடியும்? அப்ப தோல்வி உள்ள வாழ்க்கைதான் அவனை சூழ்ந்து கொள்ளும். பிசாசை அவனால் மேற்கொள்ள முடியாத, மாறாக பிசாசு அவனை மேற்கொண்டதாக, அவனுடைய கிரிகைகள், பிசாசின் கிரிகைகள் அவனை மேற்கொள்ளுகிறதாக காணப்படும். ஆகையினால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு காலம் தோல்வி அடைகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உங்களை தேவ வசனத்துக்கு ஒப்புக் கொடுங்கள், அதிகமாய் தியானிங்கள், அதிகமாய் வெற்றி சிறந்திருப்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறத அந்நிதினமும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது நாங்கள் வெற்றி சிறந்திருப்போம் என்று நீர் யோசுவாவுக்கு சொன்னீர். அப்படியே உம்முடைய வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை முந்தி தள்ளுவீராக, அதிகாலையில எழுப்புவீராக. எப்பொழுதும் வேதத்தை வாசி, வேதத்தை வாசி, வேதத்தை வாசி, என்னை அறிகிற அறிவிலே பெருகு 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 பெருகின்ற சத்தம் பிள்ளைகளுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கட்டும். வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் இவர்களுக்குள்ளே இவர்களை மேற்கொள்ளட்டும். வாக்கு தத்தங்களை அதிகமாய் தேடி வாசிக்கட்டும். உண்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பெருகட்டும். வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். அதையே முதன்மையான காரியமாய், முக்கியமான காரியமாய், வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியமாய் நாம் ஒவ்வொருவர் எடுத்துக்கொள்ளட்டும். அதற்காக உதவி செய்வீராக.
இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவதாக, தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாவதாக, சுகையினங்கள், பலவீனங்கள், பில்லிசூனிய கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக, விடுதலை உண்டாயிருப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு இவர்களை மேற்கொள்ளட்டும். நீர் பெற்றுக் கொடுத்த உண்மையான வெற்றி இவர்களை மேற்கொள்ளட்டும். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அந்த ஜெயம் நாம் ஒவ்வொருவரையும் மேற்கொண்டு எல்லா ஏரியாவிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய மீட்பு, உம்மை அறிகிற அறிவு, இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பலுகி பெருகுவோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பெற்ற வெற்றி, ஆமேன், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதை அறிந்து கொள்ளுகிற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அவற்றை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதன்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன், ஆமென், ஆமென். ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து மன்னிக்கொண்டு நாளைக்கு நீங்கள் இணைய முடியும் பாஸ்டர். நாளை தேர்ஸ்டே இணையுங்கள் பாஸ்டர். ஓகே. கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you பாஸ்டர். ஆமென், ஆமென். God bless. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களை, எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு ஒலிபரப்பிலே கேட்கின்ற பொழுதும், யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக கேட்கின்ற பொழுதும் இந்த வார்த்தைகளை கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் அறிய வேண்டியது வேதாகமம். வேதாகமம் வழிகாட்டுகிறது. அந்த வேலையை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எடுத்து வந்த விதைத்த ஊழியரையும் கர்த்தர் குடும்பத்தாரையும் சபையையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை நாளில் இன்னும் ஒரு தேவசையுடன் அவருடன் இணைவோம். அதுவரை இந்த தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன், ஆமென். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலி